சித்தர் சுவாமி எங்க போனார்னே தெரியல. இப்ப நான் எங்க அம்மாவை பார்க்க போலாமா வேண்டாமா நீங்க தான் சொல்லணும். ஆஸ் அ டாக்டர் என்னோட அட்வைஸ் என்னன்னா, உண்மையிலேயே நீ வெற்றியை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு மருமகளா போய் வெற்றியோட அம்மாவை கவனிச்சுக்கிட்டா கூட அவங்களை இந்த அளவுக்கு கியூர் பண்றது ரொம்ப கஷ்டமா. லட்சுமி, கதிர் சொல்றதெல்லாம் கேட்காதம்மா. இந்த காலத்துல 2000 ரூபாய் எந்த மூலைக்குமா? இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கூட. ஏன்னா தேன்மொழி இந்த சாப்பிங்கோ ஜம்பிங்கோ போறதா சொன்னா இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்துக்கோங்க. இவ்வளவு பணம் எதுக்கு லட்சுமி? மாமா, கல்யாணம் ஆகி முதல்ல பொண்டாட்டியே டவுனுக்கு கூட்டிட்டு போறீங்க, கார்ல போயிட்டு வந்துருங்க. அப்புறம் அக்கா எது கேக்குறாங்களோ அதை மறக்காம வாங்கி கொடுத்துட்டு படத்தை கூட்டிட்டு போங்க மாமா. அப்புறம் முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாமா. மாமா, டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம டவுன்ல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிட்டு நாளைக்கு மெதுவா ஊரை சுத்திட்டு வாங்க. சரிம்மா, நான் வரேன். மாமா, ஒரு நிமிஷம். என்ன லட்சுமி? என்னம்மா? மாமா, இதையும் வச்சுக்கோங்க. லட்சுமினா லட்சுமி தான். சரி, வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம், 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வந்தா போதும். சரிம்மா, நான் வரேன். சரிங்க மாமா. ஏய் அண்ணி, என்ன யோசனையில இருக்க? அது ஒண்ணு இல்ல. நீ முதல்ல போய் பணத்தை கொடுத்துட்டு வா போ. லட்சுமி நிர்வாகம் பண்றதுல கெட்டிக்காரி தான். எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பசங்க சந்தோஷத்துக்கு வள்ளியம் இப்படித்தான் செலவு பண்ணுவா. அதையே லட்சுமியும் கடைப்பிடிக்கிறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேனு லட்சுமி. ஆஹா, லட்சுமி பேரை சொன்னா இவளுக்கு பிடிக்காது. மறந்து போய் சொல்லிட்டேன். சரி, சமாளிப்போம். தேனு, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. நாம அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சினிமாக்கு போயிட்டு வந்துருவோம். ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். என்ன தேனு, நீ ஆசைப்பட்டு சினிமாக்கு போகணும்னு சொன்னதுனாலதான் நான் தம்பி பொண்டாட்டிக்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தேன். நம்ம ஒரு நாள் அங்கேயே தங்கிட்டு வரலான்னு சொல்லி லட்சுமி. இல்ல, தம்பி பொண்டாட்டி சொன்னா. அவ பேச்சு எடுக்காம உங்களால இருக்க முடியாதா? எதுக்கு எடுத்தாலும் அவளை பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்களா? என்ன தெரியுது? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, தன்மானம் இருக்கு, சுயமரியாதை இருக்கு. அதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தேனு, எதுக்காக இப்ப நீ வீணா கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு எங்க அப்பா போன் பண்ணாரு. எப்படி இருக்குன்னு விசாரிச்சாரு. எதுக்கு எடுத்தாலும் அந்த லட்சுமி கிட்டயே கை நீட்டிட்டு இருக்கோன்னு சொல்லவா முடியும்? எனக்கும் வெக்கம், மானம், சூடு, சொரணன்னு எல்லாமே இருக்கு. நான் சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இடைஞ்சல அந்த லட்சுமி இருக்கா. அவளுக்கு தான் இந்த மொத்த குடும்பமும் ஜாடரா போட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை நாளைக்கு தான் அது நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். என்ன தேனு இது? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவளும் உன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு தானே? ஆமா, நாங்க மட்டும் வாயில ஏதாவது வந்துற போது தப்பா ஏதாவது சொல்லிட போறேன். என்ன தேனு இது? பின்ன என்ன? ஏன் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா என் கோவம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அண்ணன் தம்பிங்களுக்குள்ள நீங்க விட்டு கொடுத்து போலாம். அதுக்காக எங்க இருந்தோ வந்த ஒருத்திக்காக நான் என் உரிமையை விட்டு கொடுக்கணுமா? வந்துட்டா ஓரகத்தி. இல்ல பட்ட கத்தி. தேனு, அமைதியா பேசு, யாருக்காவது கேட்டு போகுது. பேசாதீங்க. அவ கொடுத்த பணத்துல நான் எதுவும் வாங்க மாட்டேன், எங்கேயும் வர மாட்டேன். இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. ஒரு ஆணுக்கு மனைவி நல்லவனா அமைஞ்சிட்டா அது சொர்க்கம்பா. அதே மனைவி கெட்டவளா அமைஞ்சிட்டா அது நரகம். அண்ணன் வாழ்க்கைய நினைச்சா எனக்கு பயமா இருக்குப்பா.
நரகத்தை சொர்க்கமா மாத்துற சக்தி லட்சுமி கிட்ட இருக்குடா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம வீட்டையே கோயிலா மாத்தணும் நம்ம லட்சுமி. மாத்துவோம், கண்டிப்பா மாத்துவோம். ஏன் சந்தோஷத்துக்காக எங்க அக்கா அவங்க சந்தோஷத்தை இழக்க முடிவு பண்ணிட்டாங்க. உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறதா தெரியுது. இப்ப நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல ஊர் அறிய உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஏன் சந்தோஷத்துக்காக எங்க அக்காவோட சந்தோஷத்தை இழக்க சொல்றியா? சின்ன வயசுல இருந்து எங்க அக்கா எனக்காக மாடா உழைச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு படிச்சு ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அக்கா தான். அவங்க நிம்மதியை கெடுத்துட்டு நாம சந்தோஷமா வாழணுமா? அவங்களே எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கும் போது இடையில போந்து நீ ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? செல்வம், எங்க அக்கா வெற்றி மாமாவை உயிர்க்குயிரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி மாமாவா? ஆமா, அவரை நாங்க எங்க மாமாவாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சின்ன வயசுல இருந்தே அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு இதுவரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. அவ்வளோ ஏன் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட எங்க வெற்றி மாமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இருந்த சிச்சுவேஷன்ல எங்க அக்காவால அங்க போக முடியல. அத கூட பெருசுப்படுத்தாம இப்ப கூட எங்க வெற்றி மாமா எங்க அக்காவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் பத்தி உனக்கு ஒண்ணு எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. ஒருத்தரை லவ் பண்ணிட்டு வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற கொடுமை இருக்கே, அத வார்த்தையால சொல்ல முடியாது. செல்வம், நான் செஞ்ச தப்புக்கு எங்க அக்கா பலியாட ஆகணுமா? போய் உங்க அம்மா அப்பா கிட்ட எடுத்து சொல்லி உங்க அண்ணனுக்கு வேறொரு பொண்ணு பார்க்க சொல்லு. ஆமா, நிறைய பொண்ணுங்க கூட சகவாசம் வச்சிருக்க உங்க அண்ணனுக்கு என்ன வியாதி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இதுக்கு எங்க அக்கா பலியாட ஆகணுமா? பேசி முடிச்சிட்டியா? இப்ப ஏன் முடிவு சொல்றேன். எங்க அப்பா அம்மாவை எதிர்த்து என்னால எதுவும் பேச முடியாது. நானும் ஏன் முடிவை சொல்றேன், நீ கேட்டுக்கோ. எங்க அக்கா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்ப நம்ம கல்யாணம்? வா, ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் இரு, ஏற்கனவே ஒரு தடவை உன் பேச்சை கேட்டு வந்தேன். நீ உங்க அக்கா தான் முக்கியம்னு என் கூட வராம இருந்துட்ட. அப்பவே ஊரை விட்டு போயிருந்தோம்னா எங்க வீட்டுல ஏதாவது பேசி சமாளிச்சிருப்பேன். ஆனா இப்ப நம்ம விஷயம் எங்க அண்ணன் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப நம்ம ஊரை விட்டு ஓடி போனாலும் எங்க அப்பா நம்மளை தேடி வந்து பிரிச்சிருவாரு. சரி, அப்பவா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நமக்கு பாதுகாப்பு கேட்போம். சட்டப்படி உங்க அப்பாவையும் அம்மாவையும் மிரட்டுவோம். அப்போ உங்க அம்மாவாலையும் அப்பாவாலையும் நம்மள ஏதோ பண்ண முடியாதுல்ல? என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? பேப்பர்ல படிச்சல்ல, ஊரே ஆதரிச்ச காதலர்களை அவங்க வீட்டுல எதிர்த்ததுனால அவங்க நிலைமை என்னாச்சுன்னு. அதே மாதிரி ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டா எங்க அண்ணன் திருந்திடுவாரு. அவங்களே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா கூட நீ விட மாட்ட போல இருக்க. எங்க அக்கா இதுவரைக்கும் எங்களுக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அப்ப என்ன மறந்துரு. செல்வம், இந்த பாரு மோகனா, நம்ம தப்பு செஞ்சிட்டோம். எங்க அப்பா சொல்ற பேச்ச கேட்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. அதனால நீ உன் மனசை மாத்திக்க. நான் வரேன். விநாயகா, என் தங்கச்சி மோகனா கர்ப்பமா இருக்கிற விஷயம் ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரியறதுக்குள்ள அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அது வரைக்கும் வெற்றியை நான் பார்க்க கூடாது. அவனை பிடிக்காத மாதிரி அவன் கிட்ட பேசுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஜென்மத்துலதான் 2 பேரால ஒண்ணு சேர முடியாம போயிடுச்சு. இனி அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீதான் எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்.
பார்த்தும் பார்க்காத மாதிரி போற. நான் தான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறேன்னு தெரியுதுல்ல. நீயும் பேசாம போய் உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? என்னாச்சு லக்ஷ்மி, எதுக்கு இப்படி பேசுற? அன்னைக்கு நீ வெற்றி கிட்ட பேசினது நினைச்சு வெற்றி ரொம்ப வருத்தப்பட்டாரு. தூக்கத்துல கூட நீ பேசினது நினைச்சு பொண்ணுகிட்டே இருக்காரு. அதுக்குதான் இப்ப உன்ன தூது அனுப்பியிருக்கானா? என்ன லக்ஷ்மி பகையாளி மாதிரி என்கிட்ட பேசுற? வெற்றி நீ தப்பா பேசினன்னு சொன்னப்ப கூட நான் அதை நம்பவே இல்ல. ஏதோ விளையாடுறேன்னு நினைச்சிட்டேன். இப்ப பாக்கும்போதுதான் என்ன சென்னையில இருந்து ஒண்ணுமே இல்லாம சித்தி சித்தப்பாவோட கொடுமைனால ஓடி வந்த நீ இப்ப அந்த வீட்ல எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு சாவி கொத்தோட அலையிற. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு செட்டில் ஆயிட்ட. நான் வெற்றியை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சும் அவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறேன். நான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும், அப்படிதானே? என்ன லக்ஷ்மி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே. அந்த வீட்டுக்கு நான் மருமகளா நடிக்க வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி. நடிக்க வந்த உனக்கு அங்க இருக்கிற சொத்து பணம் காசெல்லாம் பார்த்த உடனே நாம இங்கே நிரந்தரமா செட்டில் ஆயிடலான்னு திட்டம் போட ஆரம்பிச்சிட்டேன் இல்ல லக்ஷ்மி, அப்படி நான் நினைச்சிருந்தா இப்ப நான் உங்ககிட்ட வந்து பேசிருக்கவே மாட்டேன். வெற்றி என்கிட்ட வந்து பேசினது உண்மைதானான்னு வேவு பார்க்க வந்துட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறேன். எதுக்கு இப்படி எல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்துற? உண்மையை பேசினா உனக்கு கஷ்டமா இருக்கா? நீயும் அந்த வெற்றியும் ஒன்னா சேர்ந்து சுத்துறீங்களே, அத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும்னு இந்த ஊரே உங்களை பார்த்து சொல்லுது. அப்படி இருக்கும்போது நடுவுல நான் எதுக்கு? நீங்களே சந்தோஷமா இருங்க. லக்ஷ்மி லக்ஷ்மி நில்லு லக்ஷ்மி. வெற்றி உங்களை லவ் பண்றாரு, நீயும் வெற்றிய லவ் பண்ற. இப்பெல்லாம் உண்மையான லவ்வர்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆனா உனக்கு வெற்றி கிடைச்சிருக்காரு. உன் தங்கச்சிங்க கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் குடும்பமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறது சில பேருக்கு தான் லக்ஷ்மி அமையும். லக்ஷ்மி தேவையில்லாம ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிற? நான் ஒண்ணும் மனசு போட்டு குழப்பிக்கல. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறத என் கண்ணால பார்த்துட்டு தான் நான் வெற்றியை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். லக்ஷ்மி லக்ஷ்மி ஊருக்காக பொய்யா நடிக்கிறோம். லக்ஷ்மி ஒரு பொய்யவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா அது உண்மையாயிடுது இல்ல? அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்த உங்க ரெண்டு பேருக்கும் நம்ம உண்மையாவே சேர்ந்து வாழ்ந்தா என்னங்கிற எண்ணம் வந்துருச்சு. இனிமே வெற்றியை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கேத்த ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க ரெண்டு பேர் முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து காட்டனா இல்லையான்னு பாரு. லக்ஷ்மி அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்காத. இன்னும் கொஞ்ச நாள் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் வெற்றிக்கும் அந்த குடும்பத்துக்கும் நீதான் லக்ஷ்மி. போயிடுவேன் போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல்ல, இப்பவே போயிடுவியா? போக முடியாதுல்ல? உன்னால அந்த வீட்டை விட்டு போக முடியாதுல்ல? லக்ஷ்மி எனக்கு அந்த வீட்டுல சில கடமைகள்லாம் இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் போயிடுறேன். அப்படி என்ன கடமை உனக்கு இருக்கு? வெற்றிக்கு புள்ள பெத்து கொடுக்கணுமா? லக்ஷ்மி என்ன பேச்சு பேசுற? இந்த மாதிரி கோவப்படுறதுனால எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை அப்படியே நீ அந்த வீட்டை விட்டு ரோஷப்பட்டு போனாலும் திரும்ப வரமாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? வெற்றி மாதிரி எவனாவது பணக்காரன் கிடைப்பானான்னு பாப்ப. அப்படியே எந்த பணக்காரனும் உனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், திரும்ப இங்கே வந்து நீங்க தானே என்ன நடிக்க வச்சீங்க அப்படி இப்படின்னு சென்டிமெண்டா பேசி இங்கே டேரா போட்டுருவ. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை நான் நடுத்தருவுல நிக்கணும். அதான் அப்ப நடுத்தருவுல நிக்கிறத விட இப்ப என் வழியை பார்த்துட்டு போனா நல்லதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். லக்ஷ்மி ஏன் இவ்வளவு தப்பு தப்பா பேசுற? நான் ஒன்னும் தப்பு தப்பா பேசல. பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டேனேங்கிற சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ கிளம்பலாம். இல்ல லக்ஷ்மி நீ போலாம்.
நான் உண்மையை புரிய வைக்காம இங்க இருந்து போக மாட்டேன். ச்சீ, என்னடா இது? மனசுல நிம்மதி வேணும்னு கோயிலுக்கு வந்தா இங்கேயும் நிம்மதி இல்லாம பண்றாங்க. என்ன இப்ப நீ போறியா இல்ல நான் போகவா? லக்ஷ்மி, நான் சொல்றது கொஞ்சம். லக்ஷ்மி, ஆசைப்படுறேன். அதுக்காக சில பேரோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச வேண்டியதா இருக்கு. வெற்றியும் நந்தினியும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். நான் பண்ற முறை தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிரு. வெற்றியும் நந்தினியும் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். எதிர்த்து என்னால எதுவும் பேச முடியாது. இப்ப நம்ம ஊரை விட்டு ஓடி போனாலும் எங்க அப்பா நம்மளை தேடி வந்து பிரிச்சிருவாரு. நம்ம தப்பு செஞ்சிட்டோம். எங்க அப்பா சொல்ற பேச்சை கேட்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. எங்க அக்கா இதுவரைக்கும் எங்களுக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்.
அப்ப என்ன மறந்துரு.